இந்த அரசியலிருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும். ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, தனி மனிதனை போற்றி போற்றி கடவுளாக உயர்த்தி சாமானிய மக்கள் எல்லாம் அரசியலிருந்து ஒதுக்கி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து, ஏன் கரூரை சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை பாருங்க, 280 நாட்களை தாண்டி 280 நாட்களை தாண்டி ஒரு மனிதர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார். 280 நாட்களை தாண்டி 260 நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தது. 10 நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் மூலமா நாச்சு பெயில் கிடைக்குமா? அவருடைய தம்பி 280 நாட்களாக அப்ஸ்காண்டிங். ஒரு சாதாரண பிக் பாக்கெட் திருடனை நம்முடைய காவல்துறை 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா 280 நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா, அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை. எல்லாம் மாத்தணுங்க ஐயா, எல்லாம் மாத்தம். நல்லவர்கள் எல்லாம் ஒரு காலம் கிராமத்தின் பக்கம் வந்தாங்க. எனக்கு குறிப்பாக நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியை பாருங்க, 224 தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த தொகுதியில் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உண்மையாலுமே எனக்கு கஷ்டத்தில் ஒரு தொகுதி இருக்குன்னு அரவக்குறிச்சி தொகுதிங்க ஐயா. தண்ணி இல்லை, விவசாயம் செய்ய முடியாது, வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள். 2,05,000 அடுத்த தேர்தல் நடக்கும் போது 1,99,000. ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்லுகின்றாங்க. இன்னைக்கு நாகாலாந்துக்கு போங்க, அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரங்க சொல்லுவாங்க. அசாமுக்கு போங்க இருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்திருக்கின்றேன், சண்டிகர்ல பார்த்திருக்கிறேன். உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயம் முடியல. எல்லா ஊருக்கும் அங்கிருந்து கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஊருக்கு பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுது போல் அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம், ஒரு முறை கரூர்ல நிக்கலாம், ஒரு முறை இங்க நிக்கலாம், ஒரு முறை அங்க நிக்கலாம்னு மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறது. எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தில் 225 தொகுதி நீங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது, தண்ணீர் கிடையாது, நீர் மேலாண்மை கிடையாது. 3 நதிகள் பக்கத்தில் ஓடுனா கூடங்க ஐயா வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் மாத்தணுங்க ஐயா. அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன். காரணம், ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிக்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியில நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆனால் நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இங்க ஒரு ஓட்டை சேர்த்துறாங்க ஐயா, ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவராக அரவக்குறிச்சியில பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கின்றார், வளர்ச்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார், நேர்மையின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. 100வது தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியிலே 100வது நாளாக 225வது தொகுதியாக 100வது நாளாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இயற்கை அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும். ஐயா, இந்த சூழலை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த சூழல் திரும்ப கிடைக்காது. மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார். அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் 76% ஐயா. உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு 76% ஆதரவு இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். குடும்பம் கிடையாது, யாரும் இல்லை, வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா, இந்தியால அரசாங்கம் என்றால், கட்சிகள் என்றால் ஊழல். கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு. எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரியில 11 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கின்றார். அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கின்றார். இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிடிக்க முடியாதுங்க ஐயா. அதிலே மோடி என்கின்ற மனிதன் 10 ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களையும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சரவையில் 75 அமைச்சர்கள் இருக்கின்றார். 76 பேரும் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள், மக்களுடைய வரிப்பணத்தை ₹1 சாப்பிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணாம 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு.
இன்னைக்கு கரூரை பாருங்க, கரூர் வளரணும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும், குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வரவேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்குங்க ஐயா.